கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆமென். இந்த வாரத்தின் இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்திலே நாம் அதை தியானிக்கலாம். நாம் தொடர்ந்து சங்கீதம் 119 தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி 119 சங்கீதத்திலே 161 168 வரைக்கும் நாம் எடுத்து வாசிக்கலாம். நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து வாசிக்கலாம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை படைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனையின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீத பகுதியிலே சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், இங்கே வருகிறதான வேத வசனங்களை, ஆண்டுடைய வேத வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையோடு கூட தொடர்பு படுத்தி அல்லது அனுபவத்தை அவன் சொல்லுகிறதாக இங்கே பார்க்கிறோம். தனக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இருக்கிறதான அந்த தொடர்பு அல்லது ஒரு அனுபவத்தை அவன் பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவம், இப்படிப்பட்ட தொடர்பு படுத்தி கொள்ளுகிற அந்த சிந்தனை நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆமென். குறிப்பாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். முதல் அந்த 161வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்கே அவனுக்கு இருந்த ஒரு சூழ்நிலையை அவன் இங்கே காண்பிக்கிறான். என்ன சூழ்நிலைனா, இவனுக்கு விரோதமாக பிரபுக்கள், ராஜாக்கள், அதிகாரத்துல உள்ளவர்கள் எல்லாம் இவனுக்கு விரோதமா வந்து துன்பப்படுத்துறாங்க. எப்படிப்பட்ட துன்பமா? காரணமே இல்லாம. காரணம் இருந்தா கூட சில வேளைகள்ல நம்ம அதை என்ன செய்யலாம்? பொறுத்து கொள்ளலாம், சகித்து கொள்ளலாம், அதற்காக அந்த தண்டனையை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இங்க காரணமே இல்லாம ஸ்தோத்திரம் அநேக மனிதர்கள் இவனுக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருப்பார் என்றால் நான் இதை இப்படி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம், அவனுக்கு விரோதமாக சவுல் ராஜா எழுப்பி வந்தான், அவனை கொல்லும்படியாக, அவனை அழிக்கும்படியாக கடந்து வருகிறான். ஆனாலும் பாருங்க, ராஜாவுக்கு அல்ல, அவன் தேவனுக்கே பயந்தவனாயிருந்தான். இன்னைக்கு நம்மள அநேகரை நெருக்குகிறார்கள் என்று பயப்படுவதை விட நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மை சரியான பாதையிலே கொண்டு செல்லும். இன்னைக்கு மனிதர்களுக்கு ஒருவேளை பயப்படுவார்களானால் 2 காரியம் செய்வாங்க. ஒன்று, அவனை எதிர்த்து போராடி அவனை அழிக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. இல்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆனா இங்கே இந்த சங்கீதக்காரன் மனிதர்களுக்கு அல்ல, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அல்ல, துன்மார்கனுக்கு அல்ல, தேவனுக்கே அதிகமாக பயந்தான். தாவீது கூட சொல்றாரு இல்லைங்களா? ஸ்தோத்திரம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நான் கை போட மாட்டேன். அப்ப பாருங்க, அவனை குறித்து பயம் அல்ல, ஆனால் ஆண்டவரை குறித்துதான ஒரு பயம் அவனுக்குள்ள எப்போதும் இருந்தது. நமக்குள்ள அப்படிதான் இருக்கணும். ஆண்டவருக்குள்ளான ஒரு பயம், ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயம் நமக்கு வேண்டும். அப்போ இந்த வேத வசனத்திற்கே நான் என்ன செய்யறேன்? பயப்படுறேன். அப்போ வேத வசனத்துக்கு பயப்படுகிறவர்கள், நமக்கு எல்லாருக்கும் நீதிமொழிகள் வசனம் தெரியும். சோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்கிறது? தீமையை விட்டு விலக செய்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொடுக்கிறது. சோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சரியான வழியிலே நடப்பதற்கு நமக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆக இந்த வேத வசனங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையிலே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பயம் அவனை நல்ல பாதையிலே நடத்துகிறது. ஆமென்.
சோ அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, சில நேரத்துல நமக்கு வருகிற பயங்கள் சரியானதை செய்ய வைக்கும். சாதாரணமாவே பார்த்துக்கிடுங்களேன், ஒரு பெரிய கூட்டத்துல பேசணும் அல்லது ஒரு சமையல் சமைக்கணும்னாலே ஒரு பயம் வந்துருச்சுனாலே ஒரு சரியான ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம ஒழுங்கா அதை செய்யணும், சோ கவனமா செய்யணும். அது போல பாருங்க, இவனுக்கு வந்த அந்த பயம் இந்த வேத வசனத்தை குறித்ததான ஒரு பயம். ஆண்டவனை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார், ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். இப்படி சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் வந்து அந்த பயத்தின் நிமித்தமாய் சரியான வாழ்க்கை முறையை நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே சங்கீதத்திலே 120 வாசிங்க. 120. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. பயப்படுகிறேன். நம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு. எதுக்குங்க? நியாய தீர்ப்பு. சோ ஆண்டவர் ஒரு நாள் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். இந்த உள் உணர்வு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நிச்சயமா எப்போதும் இருக்க வேண்டும். சாகர வரைக்கும் இருக்கணும். சோ அப்பதான் நம்ம சரியான பாதையில நடக்க முடியும். இந்த வேத வசனத்திற்கு நான் பயப்படுகிறேன். அந்த வேத வசனத்துக்கு பயப்படுவதனால நான் சரியான பாதையில நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்பதை அவன் உணர்கிறான். இரண்டாவதாக 162வது வசனத்தை வாசிக்கலாம். மகிழ்கிறேன். பாருங்க, இந்த வார்த்தை பயத்தை மட்டும் ஏற்படுத்துகிறது அல்ல, அவன் வாழ்க்கையில எப்படி தொடர்பு படுத்துகிறான். இந்த வார்த்தை எனக்கு பெரிய கொள்ளை பொருளை பார்த்தது போல, கண்டுபிடிச்சது போல ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஆமென். சில வேளைகளிலே கண்ணீரோடு போராட்டத்தோடு நம்ம வேதத்தை எடுத்து புரட்டி படிக்கும் பொழுது சில வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வரும். பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம இருதயத்துல உண்டாகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய துயரம் இருந்தாலும் கண்ணீர்கள் இருந்தாலும் ஆண்டவர் பேசிட்டார்னா போதும். நான் பவுலை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கப்பல் பிரயாணத்திலே போகும் பொழுது ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதை கர்த்தர் முன்னுமே அவனுக்கு உணர்த்துகிறார். ஆனால் அந்த மாலுமி அதை கேட்கவில்லை. மாறாக அவர்கள் போகிறார்கள். சோ பவுல் ஜெபிக்கும் பொழுது திரும்ப ஆண்டு பேசுறாரு, ஸ்தோத்திரம், பொருள் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. இந்த வார்த்தை வந்த உடனே பவுலுக்குள்ளேயும் ஒரு தைரியம், அந்த மக்களுக்குள்ளேயும் சொல்லி அவன் தைரியப்படுத்தினான். அல்லேலூயா. ஏன்னா அவங்க கப்பல் பிரயாணம் இருக்கிறதுலே மோசமான பயணம் எதுனா இந்த கப்பல்ல பயணம் பண்றதுதான். அநேக கடல்ல பயணம் பண்ணுகிற அநேக கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதை நாம் செய்திகளிலே பார்க்கிறோம். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மிக அதிகமான மரணங்கள் அந்த பயணத்திலே ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது. சோ ஆனாலும் இங்க ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே பவுலுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை, அங்க இருந்த ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய திட நம்பிக்கையை அவன் ஏற்படுத்தினான். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அது பெரிய மகிழ்ச்சியாய் இருக்கிறது. சோ அந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் நாம பிடித்து கொள்ள வேண்டும். அதே சங்கீதத்திலே 111வது வசனத்தை வாசியுங்கள். 111. சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. என் இருதயத்துக்கு மகிழ்ச்சி. சாட்சி என்றாலும் வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை. சோ அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்துக்கு என்னதுங்க? மகிழ்ச்சி, ஆத்தும சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிப்பது போல இங்க ஆத்துமாவிலே, இங்க மனதிலே ஒரு நிறைவான சந்தோஷம் இந்த வேத வசனத்தின் வழியாக இவனுக்கு கடந்து வந்ததை அவன் உணர்ந்து அதை சொல்லுகிறான். ஆமென். அதனால முதல்ல சொல்றாரு, இந்த வேத வசனத்திற்கே நான் பயப்படுகிறேன். இரண்டாவது சொல்றாரு, இந்த வேத வசனம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் போன்றது. பொக்கிஷம் போன்றது. அந்த பொக்கிஷத்தை பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அப்படியா என் இருதயம் சந்தோஷப்படுகிறது என்று ஆண்டுடைய வார்த்தையை தன் இருதய சந்தோஷத்துக்கு அவன் அனுபவத்திற்கு தொடர்பு படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆமென். மூன்றாவதாக இந்த வேதத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அல்லேலூயா. வேதத்துக்கு நான் பயப்படுறேன்னு சொன்னாரு. ரெண்டாவது அதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றாரு. மூன்றாவது சொல்ற நான் ரொம்ப நான் என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்கலாம். 163. 163. ஆமா.
உம்முடைய வேதத்தையோ நேசிக்க. 167 என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். மிகவும் நேசிக்கிறேன். இப்ப ஆண்டுடைய வேதத்தை நம்ம நேசிக்கிறவங்களா இருக்கணும். சிலர் பாருங்க, அதிகமாய் தன் கையிலே தூக்குகிற புத்தகம் எதுனா வேத புத்தகம். ஆமென். அதிகமாய் படிக்கிற புத்தகம் எதுனாலும் வேத புத்தகம் தான். நான் எப்படி சொல்றேன், முதல்ல வேதத்தை நேசிக்கணும், அப்புறம் வாசிக்கணும், அப்புறம் யோசிக்கணும். யோசிக்கணும்னா தியானம் பண்ணணும், அப்புறம் அப்பியாசிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஆமென். அப்போ வேதத்தை நேசிக்கிற ஒருவனாலே நிச்சயமாக அதை வாசிக்க முடியும், வாசிக்கிறவனால அதை தியானிக்க முடியும், யோசிக்க முடியும், யோசிக்கிறவனால அதை அப்பியாசிக்க பண்ண முடியும். ஆகவே தேவ ஜனமே, இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறான், இரண்டாவது மகிழ்கிறேன் என்று சொல்லுகிறான், மூன்றாவது நான் நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டிலும், உலகத்துல சொல்லுவாங்க, வேதமும் சொல்லுது, கணவன் மனைவியினுடைய உறவை சொல்லும் போது சொல்றாரு, எல்லாரையும் காட்டிலும் கணவன் யாரை நேசிக்கணுமா? மனைவியை நேசிக்கணும். அதே போல மனைவி எல்லா காரியத்திலும் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க பார்க்கிறோம், எல்லா தேவ பிள்ளைக்கும் அன்று சொல்ற ஒரு பெரிய ஒரு ஆலோசனை, வேதத்தை நம்ம நேசிக்கிறவர்களா இருக்கணும். அவைகள் தான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு இல்லைங்களா, அவைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் தான் என்னை குறித்து சாட்சி இடுகிறது. சோ அவர் நமக்கு இதுல நிறைய ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார், அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆக வேதத்தை நேசிங்க, வாசிங்க, யோசிங்க, அப்பியாசிங்க, உங்கள் வாழ்க்கை நன்மையாய் மாறும். ஆமென். இவன் அதை எப்படி நேசிக்கிறான் என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம நேசிக்கிறோம், அன்பா இருக்கிறோம், ஆனா அந்த அன்பிலே அளவு இருக்கிறது. ஆமா தானே? நீங்களாம் ஒப்புக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த வேதத்தை அவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் என்று சொல்லி பார்க்கலாம். சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸ்தோத்திரம். 47வது வசனத்தை வாசிங்க. அதே சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல 47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். பாருங்க, ஆண்டவருடைய வேத வசனத்தின் மேல அவன் மனமகிழ்ச்சியா இருக்கிறான். சிலர் சொல்றாங்க, பைபிளை படிக்கும் போது தூக்கம் தாங்க வருது. அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, பைபிள் படிச்சா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா இவன் பாருங்க எப்படிப்பட்ட ஆர்வத்தோடு படிக்கிறான், அதை மகிழ்ச்சியோடு பிரியத்தோடு அதை படிக்க அவன் தொடங்குகிறான். ஸோ பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் நல்லா படிப்பான். ஸோ பிடிக்காததெல்லாம் மார்க் கம்மியா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். நம்ம வேதத்தை அந்த அளவுக்கு இந்த சங்கீதக்காரனை போல நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் பிரியப்படுகிறான். வேத வசனத்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது. அவன் பிரியப்படுகிறான், அதாவது நேசிக்கிறான். வேதத்தை ரொம்ப ரொம்ப அவன் ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் விரும்புகிறான், நேசிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை அவனுக்குள்ள இருக்கிறது. 164வது வசனத்தை வாசிங்க. 164வது வசனத்தை வாசிங்க. ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். இந்த நேசம் எப்படிப்பட்டதா இருக்குது? 7 தரம் ஆண்டவரை வேதத்தை வாசிக்க வைக்க மட்டும் இல்ல, ஆண்டவரை துதிக்க வைக்குது. அல்லேலூயா. எத்தனை முறைங்க? ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டவருடைய நாமத்தை அவன் துதிக்கிறான், மகிமைப்படுத்துகிறான். அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வேதத்தை அவன் நேசிக்கிறான் என்பதை நாம் இதிலே பார்க்க முடிகிறது. நம்ம நேசிக்கிற ஒரு விஷயத்த எத்தனை தரம் செஞ்சாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. ஆமென். இந்த காலத்துல இருக்கிற மக்களுக்கு சொல்லணும்னா, சாப்பிடுற பொருளை தான் உதாரணமா காட்ட வேண்டியதா இருக்கு. அது மட்டும் அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்தா எவ்வளவு வேணாலும் என்ன செய்வாங்க? சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, விரும்பவே மாட்டாங்க. சோ அது போல இவன் வேதத்தை அவ்வளவாய் நேசித்தபடினால 7 தரம் ஆண்டவரை துதித்து அதை காண்பிக்கிறார். நீங்களும் நானும் வேதத்தையும் ஆண்டவரை நேசிப்பது உண்மைன்னா அவரை துதித்து மகிழ்வதிலே எப்போதும் நம்ம உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 7 முறை அவன் ஒரு நாளிலே தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் தன் தேவனை நேசிப்பதை அவன் காண்பிக்கிறான்.
ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். ஒரு நேரம் மட்டும் தூக்கி வச்சுட்டு இருப்போமா? இல்ல, அடிக்கடிக்கு நம்ம தூக்கி வச்சு என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருப்போம், அந்த பிள்ளைய பார்த்து பேசிக்கிட்டே இருப்போம். அதுபோல ஆண்டவரை நேசிக்கிற இவனுடைய அன்பு ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வைக்கிறது. சோ அப்படிப்பட்ட ஒரு நேசம் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. அடுத்ததாக 7ஆம் வசனம், அதே அதிகாரத்துல சங்கீதம் 119 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். செம்மையான இருதயத்தினால உம்மை துதிப்பேன். ஆண்டவரை ஸ்தோத்திரம் துதிக்கிறதோடு மட்டும் இல்ல, சுத்த மனசோடு விட ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருக்கு உண்மையா நேசிக்கிறவங்க தங்களை அர்ப்பணிச்சு சுத்த மனதோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து நம்ம 119ஆம் சங்கீதத்துல 166ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. கற்பனையின்படி செய்கிறேன் என்றால் கீழ்ப்படுகிறேன் அர்த்தம். சோ முதல்ல பாருங்க, ஆண்டவரை நேசித்ததுனால வேதத்தை வாசிக்கிறாரு. வாசிக்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவரை நேசித்ததுனால 7 முறை ஒரு நாள் என்ன செய்யறாரு? ஆண்டவரை துதிக்கிறாரு. தூய மனதோடு கூட, நேர்மையான உள்ளத்தோடு கூட, நீதியாக ஆண்டவரை துதிக்கிறாரு. இங்கே சொல்லப்படுது, ஆண்டவரை நேசிக்கிறபடினால அப்படியே அவருக்கு கீழ்ப்படுகிறார். நம்ம யாருன்னா நேசிச்சோம்னா அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கண்மூடித்தனமா என்ன செய்வோம் பாருங்க. சோ மனுஷங்க ஒருவேளை தவறானதை போதிக்கலாம், ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் தவறானதை போதிக்கவே மாட்டார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? அவர் சொல்ற அத்தனைக்கும் அப்படியே நம்ம கீழ்ப்படியலாம். நிச்சயமாக அவர் நன்மையானதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதோடு கூட அவர் நிறுத்தல. 168ஆம் வசனத்துல வாசிங்க. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். வசனத்தை காத்து கொள்வது, பத்திரப்படுத்துவது, நமக்குள்ள வைத்து அதை கடைபிடிப்பது, கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? செயல்படும். சில நேரங்களிலே நாம் கீழ்ப்படிந்து விடுகிறோம், ஆனால் செயல்படுத்த மாட்டேங்கிறோம். ஒரு வார்த்தை கடந்து உடனே ஆண்டவரே செய்யற ஆண்டவரை, கீழ்ப்படுகிற ஆண்டவரை நம்ம ஒப்பு கொடுத்துறோம், சொல்லிடுறோம், ஆனா செய்யறோமா? சிலர் இருக்கிறாங்க, அந்த சமயத்துல செய்வாங்க, இன்னொரு நேரம் அதே சூழ்நிலை வந்தாக்கா கீழ்ப்படியாதபடிக்கு கடந்து போகிறார்கள். இல்ல, நம்ம எப்பவுமே அந்த வசனங்களை, அந்த ஆலோசனைகளை நமக்குள்ள காத்து கொண்டவர்களாக, எப்ப அந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வசனத்துக்கு எப்பவுமே நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக, கடைபிடிக்கிறவர்களாக, காத்து கொள்ளுகிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் கத்துக்கிட்டோமோ, ஆண்டவர்கிட்ட எது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோமோ, அதை நம்ம எப்போதும் கடைபிடிக்கிறவங்களாவே இருக்கும். ஒரு சில காரியங்கள் நடப்பதற்கென்று மாத்திரம் கடைபிடிச்சுட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வசனங்களை மறக்கிறவர்களாக, அந்த ஆலோசனைகளை மறக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எப்போதும் கடைபிடிக்கணும். ஸோ பாருங்க, இன்னைக்கு சில பிள்ளைங்களை பாருங்க, சபைக்கு வந்தாக்கா நீங்க அமைதியா இருக்கணும்னு சொன்னாக்கா ஸோ அன்னைக்கு இருப்பான், ஆனா அடுத்த மீட்டிங் வர சொல்ல என்ன செய்யும்? திரும்ப அதே காரியத்தை பண்ணுவாங்க, திரும்பவும் அவங்களுக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டு ஒரு வாட்டி சொன்னார்னா அதை காத்து கொண்டு ஆயுசுக்கும் அதை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்படி ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறதுனால இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன கிடைச்சது, நமக்கு என்ன கிடைக்க போகுது, இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதே சங்கீதத்திலே 165 119 சங்கீதத்துல என்ன உண்டு? முதல்ல சமாதானம் உண்டு. அடுத்தது அவர்களுக்கு இடரல் இல்லை. 163 பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப அவரை நேசிக்கிறதுனால மிகுந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே கடந்து வருகிறது. சோ இன்னைக்கு பாருங்க, எல்லா ஜனங்களும் எதுக்குதான் பிரயாசப்படுறாங்க? ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி இல்லையே.
ஆனா அந்த சமாதானமும் நிம்மதியும் ஆண்டவர் வேதத்தை நேசிக்கிற இந்த சங்கீதக்காரனுக்கு தந்தாராம், சாட்சியா எழுதி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேதத்தை நேசிப்போம், நேசிப்பதனாலே வாசிப்போம், வாசிப்பதனாலே துதிப்போம், துதிப்பதனாலே நீதியின் பாதையிலே நடப்போம், அதை காத்து கொள்ளுவோம், கீழ்ப்படிவோம், கடைபிடிப்போம். அப்பொழுது நம்ம வாழ்க்கையில சமாதானம் நிறைவாக கிடைக்கும். ஆமென். ரெண்டாவது சொல்றார், அவங்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. இன்னைக்கு அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு தூர போறாங்க. தன் வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு சோகம் அல்லது எதிர்பார்த்தது கிடைக்காத ஒரு சூழ்நிலை அல்லது போராட்டங்கள், பாவத்தின் போராட்டங்கள், சிலருடைய கட்டாயம் என்று சொல்லி இன்னைக்கு அநேக பின்மாற்றத்துல போறாங்க. ஆனா வசனத்தினாலே கட்டப்பட்டவங்க, வசனத்தை விசுவாசித்து நடக்கிறவங்க எத்தனை சூழ்நிலை வந்தாலும் பின்னடைவு போக மாட்டாங்க, ஆண்டவருக்காக நிலை நிற்பார்கள். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், அவருடைய வார்த்தை ஒழியாது. அவர் வார்த்தை இருக்கிறவனும் ஒழிய மாட்டான். ஆமென். அவர் வார்த்தைக்காக உறுதியா நிக்கிறவங்களையும் ஆண்டவர் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லையா? என் வசனத்தை சொல்லின காரியத்துல, என் வசனத்தின் நிமித்தமாய் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என்ன செஞ்ச? என் நாமத்தை மறுதலிக்கலையே. உனக்கு நான் என்ன செய்வேன்? திறந்த வாசல். ஆமென். அதனால வசனத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். கொஞ்சம் பலன் இருந்தாலும் பரவாயில்ல, வசனத்தை பிடித்து கொண்டு நேசித்து காத்து நடக்கிறவர்களா இருக்கணும். இந்த 163 சொன்னாரு, நான் பொய் வழிய அருவருக்கிறேன். வேதத்தை நேசித்து அதன்படி வாழ்கிறவன் நிச்சயமா பொய் வழியில போக மாட்டான். அதை வெறுத்து தேவனுடைய மெய்யான வழியாம் பரலோகத்துக்கு போகிற வழியில் அவன் கடந்து போவான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு அல்லது எழுந்து நின்று தேவ சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வேத வசனங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தை, தொடர்புகளை தரும்படியாக இன்னும் நாம் வேதத்தை நேசித்து வாசித்து யோசித்து அபியாசித்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் இடரலற்ற நல்வாழ்க்கையையும் மெய் வழிகளையும் கண்டடைய கர்த்தர் உதவி செய்யட்டும். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உமது வசனங்களை தொடர்பு படுத்துறாரு. நான் ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள பலவான்களுக்கு அல்ல, அதிகாரம் உள்ளவர்களுக்கு அல்ல, உமது வசனத்திற்கே அதிகமாய் பயப்படுகிறேன். அதனாலே நான் ஆண்டவரே நீதியின் பாதையில நடக்கிறேன் ஆண்டவரே, அதனால பொய் வழிகளை நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்திற்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம் உள்ளவராய் இருக்கிறாரே. அதே கிருபையை எங்களுக்கும் தாங்கப்பா. அன்று உமது வேத வசனத்தின் நிமித்தமாய் மகிழ்ச்சி அடைகிறாரே. அன்று இந்த உலகத்துல மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பல விஷயம் இருந்தாலும் உங்க வேத வசனத்தினால் வருகிற மகிழ்ச்சியே எங்களுக்கு பிரதானமாய் இருக்கட்டும் ஐயா. அதை நேசிக்கவும் ஆண்டவரே அதன்படி கர்த்தாவே நாங்கள் வாழ்வதற்கும் அன்று எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஐயா. எங்க வாழ்க்கையில அனுதினமும் வேத வாசிப்போம் ஆண்டவர், அனுதினமும் தியானங்களும் எங்கள் வாழ்க்கையில இருக்கட்டும் ஐயா. அன்று இந்த சங்கீதக்காரன் வாழ்க்கையில அன்று வேத வசனங்களை அவன் ஆண்டவரை பிடித்து கொண்டதனால் நேசித்ததனால் பெற்ற சாட்சிகளை அனுபவமான காரியத்தை சாட்சியாய் சொல்வது போல நாங்களும் சொல்லட்டும் ஐயா. கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இன்னைக்கு நடக்கிற அத்தனை ஆராதனைகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லட்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பினும் ஆறுதலும் சமாதானமும் நம்முடைய சபையார் யாவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்னென்றும் சதா காலங்களிலும் அவர் அறிய மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.